ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி புரட்டாசி ஒன்றும் இல்லையா, அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு தாங்க. மேக்ஸிமம் நம்மளது வெஜ்ஜு தான். அதுக்கு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு செடிக்கிட்ட வந்திருக்கு. பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வீடியோவில் நல்லா தெரியும், நல்லா வந்துட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் முருங்கைக்காய் பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான 3 முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டாச்சு சாம்பாருக்கு. கருவேப்பிலை வந்து தீர்ந்து போச்சு, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மேலே இருக்கிற துளிரை எடுக்கக்கூடாதுங்க, ஓகேங்களா. அடியில் நல்லா முத்தி போயிருக்கிற தலையை தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்து நல்லா மணமாக இருக்கும், ஓகேங்களா. அதனால நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். இனுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி. இது வந்து ஒன்று ஒன்றா வந்து முடிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது போகும்போதெல்லாம் பறிச்சிருவேன். நம்ம டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் சமைக்கிறது. இந்த அளவுக்கு போதுங்க இன்றைக்கி. எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இது நம்ம போட்டதில்லை, இது தானாகவே முளைச்சி வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா கருவேப்பிலையிலையும் விதை விழுந்து நிறைய முளைக்கும் போல். நம்ம தான் காட்டில் இருக்கு இல்லையா, நிறைய பறவைகள் மூலமாக நம்மளுக்கு பல வெரைட்டியான நம்மளுக்கு செடிகள் வந்து கிடைக்குங்க. இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க, ஓகேங்களா. தெரியல, மணத்தக்காளி கீரை வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, அல்சருக்கு நல்லது. வாய் புண்ணு இருக்கிறவங்க வெறுமனே பச்சையாகவே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சமைச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு கீரைங்க. கம்பல்சரி நம்ம வீட்டில் வந்து வளர்க்க வேண்டிய ஒரு கீரை, ஓகேங்களா. இது நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அந்த பழத்தை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு வளர்க்குறேன். ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ குட்டி குட்டிஸாக பழம் வச்சுருக்கு பாரு, மணி தக்காளி. ஆக்சுவலி மினி தக்காளின்னு வச்சுருக்கலாம். இதை நல்லா மணிமணியாக எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் பழம். இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஓகேங்களா. பறித்து நம்ம வந்து சாப்பிடலாம். பாருங்கண்ணா, இங்கே இருக்குது. வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை மணித்தக்காளி. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய சமைப்போம். இங்கே வந்து அந்தளவுக்கு இன்னும் செடி நிறைய ஒரு கீரை செடி வந்து நிறைய வளரல, அதனால் இது வளர்த்தோம் நாங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி தான் இருக்குது. இங்கே வர பழம் தெரியுதா, இதுதான் மணித்தக்காளி. கொஞ்சம் இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்காங்க, ஸ்கூல் லீவு. அவங்களுக்காக இந்த பழத்தை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்காய் சாம்பாருக்கு முருங்கைக்காய் கலெக்ட் பண்ணியாச்சு. ரசத்துக்கு நம்ம கருவேப்பிலை கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம வாழைக்காய் மரத்தில் வந்து பறிக்க போகிறோங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க, நம்ம 4 வாழைக்காய் பறிச்சாச்சு. பால் வடிய வடிய ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ண வெஜிடபிள்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா சொல்லணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.